ஸ்க்ரீன் டைம் ஒரு குழந்தைக்கு எப்பத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? 3 இயர்ஸ் வரைக்கும் நோ ஸ்க்ரீன் டைம். முடிஞ்ச அளவுக்கு 5 இயர்ஸ் வரைக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ரைம்ஸ் கூட காமிக்கக்கூடாது, எதுவுமே காமிக்கக்கூடாது. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஸ்பீச் டிலே நடக்கும். ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். வாட் இஸ் ரியல் வேர்ல்டு அண்ட் வாட் இஸ் ரீல் வேர்ல்டு. ஒரு குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் ஏடிஹெச்டி இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து முக்கால்வாசி ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரமாக எக்ஸ்போஸ்ட் ஆகுறாங்க. அவங்க மொபைலை பார்க்குறாங்க பண்ணுறாங்க. அப்போ சூப்பர்மேனா இப்படி பறப்பாரு, நம்ம இப்படி மேஜிக் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும், அதெல்லாமே அவங்க வந்து வீடியோவில் பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் டைம் தவிர வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுறதுனால குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது? நிறைய வந்து எக்ஸ்பென்சிவ் டாய்ஸஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப சவுண்டு வருது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது, அது மாதிரி போகவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி நியூட்ரிஷனும் ஸ்லீப்பும் ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? ஸ்லீப் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் நிறைய தூங்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சைல்ட், பட் ஒரு ரொட்டீனை வந்து இந்த வயசுலேருந்தே க்ரியேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா நீங்கள் எதை மேம் சொல்லுங்கள்? ரொம்ப சீக்கிரமாக என் குழந்தை எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும். ஓகே, குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கும், 2 வயசுலேயே எனக்கு வந்து எல்லா ஆல்ஃபபெட்ஸும் சொல்லிடணும், எல்லா அனிமல்ஸும் ஐடென்டிஃபை பண்ணணும், எல்லா ஃப்ரூட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ். இந்த டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம நோட்டீஸ் பண்ணுன்றதை தாண்டி இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த 0 to 3 இயர்ஸ்க்குள்ளே என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் இருக்கணுன்றதை இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் நம்ம குழந்தைங்க கிட்ட கண்டுபிடிச்சா ஆட்டிசம் இருக்கிறதுக்கோ இல்லை ஏடிஹெச்டி இருக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி நம்மளோட பேசுறதுக்கு யார் அணிஞ்சிருக்காங்கன்னா ஆஷா பாக்யராஜ். அவங்க கிட்ட இதை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு இயருக்கும் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் இருக்கும், எஸ்பெஷலி இப்போ 0 to 12 monthsக்குள்ளேயே ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 0 to 3 இயர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர்க்குள்ளே என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் இருக்கணும்? இப்போ யூஸ்வலாக குழந்தை பிறந்தோடனே நம்ம வந்து ஃபிசிக்கலாக நிறைய பார்க்குறத விட அந்த எமோஷ்னல் கனெக்ட், அந்த ஒரு மைல் ஸ்டோன் தான். அதாவது ஐ டு ஐ கனெக்ட் இருக்கா, நல்லா ப்ராப்பராக அந்த அழுகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஹேப்பன். குழந்தை பிறந்தோடனே அதுதானே வந்து சொல்லுவாங்க, அழணும் குழந்தை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அழுகிறது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்மைலு, யூஸ்வலாக வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஃப்ளாஷ் கார்ட்ஸோ இல்லை அது சம்மந்தமான டாய்ஸோ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப காமிப்பாங்க. இட்ஸ் நாட் டூ கலர்ஃபுல், டூ நாய்ஸியாக இருக்கிற இந்த பேட்ரி காரு, இந்த பேட்ரி சம்மந்தப்பட்ட டாய்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் உங்களோட விஷன்லேருந்து எல்லாமே வந்து டெவலப் ஆகுது. பட் இந்த 0 to 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ரேப்பிடாக நடக்கும். ஸோ அப்படி ரேப்பிடாக நடக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம அந்த நிறைய பேசுகிறது, பேரண்ட்ஸ் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ குழந்தை பிறந்தோடனே நம்ம நிறையா டாய்ஸ் தான் அவங்களுக்கு வாங்கி வந்து கொடுக்கணும் அப்படின்றது. பட் நம்ம பேசுகிறது, நம்ம சிரிக்கிறது, பீப்புளோட ஐடென்டிஃபிகேஷன், இது எல்லாம் தான் குழந்தைங்கிட்ட வந்து நடக்கணும். தலை நிற்கிறது, ஃபஸ்ட்டு அந்த தலை நிற்கிறது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்துட்டு கவிழ்ந்து இந்த டம்மியில் பேலன்ஸ் பண்ணி போகிறாங்களான்ட்டு, அப்புறம் முட்டி போடுறதுக்கு அப்புறம் பிடிச்சி நடக்கிறது. அண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த ஸ்பீச் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அது வந்து மாறலாம். இப்போ சம்டைம்ஸ் இப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 3-4 monthsலேயே குழந்தைங்க வந்து ரிவர்ஸில் அந்த குப்புரை படுத்துட்டு தவழ்கிறது, இது எல்லாமே வந்து நடக்குது ரொம்ப ஏர்லியாக. யூஸ்வலாக வந்து அது 8 months 9 monthsல அப்படி தான் நடக்குன்ற போது இப்போ சீக்கிரமாக நடக்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் ஆகும். நம்ம அதனால் வந்துட்டு என் வீட்டு குழந்தை இப்படி இருந்தது, எய்த்த வீட்டில் அப்படி இருந்தது, என் அத்தை குழந்தை அப்படி இருந்ததுன்னு வச்சு கம்பேர் பண்ணி ஒரு குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது, ஏடிஹெச்டி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு பேசிக்கான திங்ஸ் தான். ஐ டு ஐ கான்டாக்ட், பேர் சொன்னால் அவங்க வந்து திரும்புகிறாங்களா, ரியாக்ட்
பண்ணுறாங்களா, அந்த எமோஷனல் வைஸ் எல்லா ரியாக்ஷனும் அவங்களுக்கு நடக்குதான்றதை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோனில் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டராக நடக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா, இல்லை டெவலப்மெண்ட் லேட்டாக நடக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா? ரெண்டுமே நடந்துட்டுருக்கு. ஏன்னா சீக்கிரமாக மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த மொபைல் ஃபோன் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான், மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு வீடியோஸை காமிக்கிறாங்கன்னா நம்மளோட ரியல் வேர்ல்டுலேருந்து அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இட்ஸ் டூ நாய்ஸி, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க பேசுகிறது, அந்த கேரக்டர் பேசுகிறதோ இல்லை வந்துட்டு ரைம்ஸில் பாடுறதோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. பட் யூஸ்வலாக நம்ம அப்படி கிடையாதுல்ல. அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களோ பேசுகிறதோ நாய்ஸோ இல்லை கலர்ஃபுல்லான, இப்போ வந்து குழந்தை தூங்கணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி வந்து பார்த்தா ரூமே வந்து இருட்டாக்கி தான் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு நைட் எஃபெக்டை கொடுக்குறது. பட் திடீர்னு நம்ம ஒரு 6 months அது ஒரு மொபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுமே லேட்டாக தான் நடக்குது. பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த எமோஷனலாக இருக்கட்டும், பேரை சொன்னால் திரும்பி பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே லேட்டாக தான் நடக்குது. ஸோ அது பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் ஹவு பேரண்ட்ஸ் ஆர் இன்ட்ரடியூசிங் டு த ஃபியூ திங்ஸ்ன்றதுல தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஸ்க்ரீன் டைம் ஒரு குழந்தைக்கு எப்போத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? 3 years வரைக்கும் நோ ஸ்க்ரீன் டைம். முடிஞ்ச அளவுக்கு 5 years வரைக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ரைம்ஸ் கூட காமிக்கக்கூடாது, எதுவுமே காமிக்கக்கூடாது. நம்ம பாடணும், நம்ம கதை சொல்லணும், நம்ம பேசணும், நம்ம ஒரு அனிமல் மாதிரி கத்தணும். அதுதான் எல்லாமே நம்ம தான் செய்யணுமே தவிர்த்து ஒரு மொபைல் ஃபோனை வச்சு காமிக்கும் போது ஈஸியாக அவங்களுக்கு அதுதான் பிடிச்சு போயிடுது. அப்போ பீப்புளோட கனெக்ட், சோஷியல் இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே அந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து கம்மியாகுது. ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷனே யாராவது வந்தால் நம்ம ஏஞ்சி உட்காந்து பேசணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஆப்வியஸாக இப்போ பார்ப்பாங்கல்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி சிப்ளிங்ஸ், இவங்க தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது. இப்போ திடீர்னு ஒரு புதுசாக ஒரு மனிதர் போகும்போது ஒன்று நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும், இல்லை அழுகணும், இல்லை சிரிக்கணும், இது ஏதாவது நடக்கணும்ல. இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு அப்படி பிளைண்டாக அப்படி பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக என்னன்னா அந்த குழந்தை ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ உடனே டிஃபைன் பண்ணிடுவாங்க, இல்லை இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், பீடியாட்ரிக்கை செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கல்ல. கிடையாது. ஸோ 3 years வரைக்கும் கண்டிப்பாக நோ ஸ்க்ரீன் டைம். இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டியில் வந்து ஸ்க்ரீன் டைமே காமிக்காமல் ஒரு குழந்தைய வளர்க்குறது கஷ்டம் இல்லை மேம். பிகாஸ் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங்கில் இருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸாக தான் இருக்காங்க. தாத்தா பாட்டி ஒரு கசின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடு இல்லை. அப்படி இருக்கும் போது ஸ்க்ரீன் டைமும் காமிக்காமல் ஒர்க்கும் பண்ணிட்டு எப்படி குழந்தைய பார்த்துக்க முடியும்? அதுதான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 2 பேரும் அப்படி தான் பார்த்து அதை மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய நம்ம பேசியிருக்கோம். 3 yearsக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஸ்பீச் டிலே நடக்கும். ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். வாட் இஸ் ரியல் வேர்ல்டு அண்ட் வாட் இஸ் ரியல் வேர்ல்டு. அப்போ இது எல்லாம் நம்ம யோசிக்கும் போது அந்த ப்ரீடீன் ஏஜ் வரும்போது ஐயோ என் குழந்தை இவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் அடிக்ஷன். இப்போ நான் எப்பயுமே ஏந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்னோடய கிளைண்ட்ஸோட பேரண்ட்ஸ், ஏன்னா என்னோடய கிளைண்ட்ஸுன்றது இந்த டீனேஜ் ப்ரீடீன் இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு 10 ஃபோட்டோவாச்சு வரும். வேறு டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க, பேரண்ட்ஸ் தள்ளி நின்று எனக்கு அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பாங்க. பிகாஸ் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ரொம்ப உங்கள்கிட்ட வந்துட்டு ஹார்ஷாக நடந்துக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பண்ணக்கூடாது. 10 ஃபோட்டோவாச்சும் வரும். ஏன்னா அடிக்ஷன் இஸ் சம்திங், அதுவும் ஸ்க்ரீன் அடிக்ஷன் இஸ் சம்திங் நம்மளால இப்படின்ற இதில் மாற்றவே முடியாது. இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன்றது வந்து சிங்கிள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா, இல்லை சிப்ளிங்ஸ் நடுவில்? இன்னும் சிப்ளிங்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து ஒரு குழந்தையாக இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிலாம் கிடையாது. பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்காங்க, வி நீட் டு இன்ட்ரடியூஸ் சம்திங். சாப்பிட்றாங்க, சாப்பிடும் போது இப்போ நம்மளா எடுத்து சாப்பிட்றோம், நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், மொபைல் ஃபோனை வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோன்றது கூட தெரியாது அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஏதோ கேட்குறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்ற போது ஹஸ்பண்ட் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அந்த இடத்துல நல்லா இருக்கா, நல்லாலே, உப்பு இருக்கா, உப்பு இல்லையான்றது அடல்ட்டுக்கே தான் நடக்கும் ஒரு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடும்போது. அப்போ திங்க் அபவுட் அ சைல்டு. வேற ஃபுல்லாக அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவாங்க அவங்க. அப்போ இங்கே ஊட்டிகிட்ருக்கோம், நம்ம ஊட்டிகிட்ருக்கும்போது அவங்களோட டம்மி ஃபுல்லானது கூட அவங்களுக்கு தெரியாது. பட் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, ஓகே நம்மளுக்கு இந்த மொபைல் ஃபோன் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு சாப்பாடு இறங்குது, அதுதான் நம்மளுக்கு வேணும்னோ. நம்ம அந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் பேசிட்டோ விளாண்டுட்டோ கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தெரியும். அந்த டேஸ்ட் பட் அவங்களுக்கா இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு குழந்தையிலேருந்தே அப்படி தான் வரும். தனக்கு இது போதும், என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்ன்றது எல்லாமே சொல்ல முடியும் அந்த குழந்தையால். ஸோ இந்த 0 to 3 years உள்ள இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வச்சு ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப பேச மாட்டாங்க அந்த இடத்துல, அப்படிலாம் இருக்குல்ல. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயினாக ஐ டு ஐ கான்டாக்ட். நம்ம இப்போ ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குறோம், ஏதோ ஒன்று பேசுகிறோம்ன்ற போது நம்மளை கவனிக்கணும், பேர் சொன்னால் திரும்பி பார்க்கணும். ஓகே, எமோஷ்னலி அந்த கனெக்ட்
சிரிக்கிறதோ கோவப்பட்டதுன்னா அவங்களோட பாஷையில் அழுகிறதா தான் இருக்கும். ஓகே, அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்து நடந்துட்டுருக்கணும். எமோஷன் லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சைன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம ஒரு சவுண்டாக க்ரியேட் பண்ணுறோன்னா ஆப்வியஸாக அந்த குழந்தை வந்து சிரிக்கும். அது எதுவுமே சிரிக்காமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கிறாங்கன்னா இந்த சைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இமீடியட்டாக அது கூட வந்துட்டு டயக்னைஸ் பண்ணாமல் ஒரு குழந்தை வந்து ஏடிஹெச்டி இருக்கும், ஆட்டிசம் இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஓகே, டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்கை பார்க்கணும். தே நீட் டு மீட் அ சைக்காலஜிஸ்ட், தே நீட் டு மீட் அ சைக்காட்டிஸ்ட். யாராவது ஒருத்தவங்க கிட்ட அதை டயக்னைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராப்பராக சொல்லணும். இதுக்காக பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் அது மாதிரியான விஷயங்கள் போகுதில்லை. அசஸ்மெண்ட் இருக்குது, அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் வச்சு தான் நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் ஏடிஹெச்டி இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து முக்கால்வாசி ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஐ மிஸ்ட் இட். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு டாயை தூக்கி போடுதுன்னா ஐயோ என் குழந்தைக்கு வந்து அது ஆட்டிசமாக இருக்குமான்ற கேட்குற பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இது எல்லாமே வந்து க்ரோத்தில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு டாய் இருந்தால் தூக்கி போடுவாங்க அது. ஏன்னா அவங்களுக்கு போதும், இட் இஸ் நாட் ஃபன், ஐ எம் டன் வித் இட் அப்படின்றது தூக்கி போடுறது எல்லாமே இது வந்து டெவலப்மெண்ட் தான். இப்போ இங்கே இந்த சேர்லேருந்து இப்போ நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸில் இப்படி உட்காந்துருக்கோம், இங்கேருந்து அங்கே குதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு உடனே வந்துட்டு ஏடிஹெச்டி இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுங்க. இல்லை, இப்போ எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் இருக்காங்க. பிகாஸ் நான் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரமாக எக்ஸ்போஸ்ட் ஆகுறாங்க. அவங்க மொபைலை பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. அப்போ ஒரு சூப்பர் மேனாக இப்படி பறப்பார், நம்ம இப்படி மேஜிக் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும், அதெல்லாமே அவங்க வந்து வீடியோவில் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க செய்வாங்க. நம்ம ஒரு வீடியோவில் கூட பேசினாலும் இந்த ப்ரிட்டன் ப்ளே பண்ணுறது, தானாக பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு ஏடிஹெச்டி, இதெல்லாம் ஆட்டிசம் கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு ஏஜில் கண்டிப்பாக அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா நடக்குது. அதனால் ஒரு விஷயம். ஸோ துருன்னு ஒரு குழந்தை இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ப்ளீஸ் டோன்ட் நேம் இட் ஆட்டிசம். அப்சர்வேஷன் ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஒரே டாயை ஒரே மாதிரி தினைக்கும் வந்து அடுக்கி வைக்கிறாங்கன்னா அப்சர்வ் இட். ஏன் அதை செய்கிறாங்க? அது மாதிரி நீங்கள் அதை கலைச்சிட்டு இது வேறு மாதிரி பண்ணுனா அந்த குழந்தையால் அந்த க்ரியேட்டிவ் இதை அவங்களால பண்ண முடியுதா என்ன நம்ம அப்சர்வ் பண்ணணும். இல்லை, என்ன கழிச்சு வச்சாலும் என்ன பண்ணாலும் விளையாடும் போது அதே ஆர்டரில் அதே மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா தென் செக் why it is happening. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று படித்தேன் மேம். இது ரொம்ப காமனாகவே எல்லாருக்குள்ளேயும் பேசிப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு ஆம்பளை பையன் வந்து பேசலை அப்படின்னா ஆம்பளை பையன் எப்பயுமே லேட்டாக தான் பேசுவான் அப்படின்றாங்க. இன்கேஸ் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாக ஒரு கேர்ள் சைல்டோட டெவலப்மெண்ட் வந்து ஃபாஸ்டராக இருக்குது கம்பேர்ட் டு அ பாய் சைல்டு. இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்குமா? நம்ம பேசியிருக்கோமே, ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அந்த லாஜிக்கல் திங்கிங்கானது வந்து யூஸ்வலாகவே வந்துட்டு கேர்ள் சைல்டுக்கு 18 இயர்ஸில் டெவலப் ஆகிடுது அண்ட் அ பாய் சைல்டுக்கு வந்து 22 இயர்ஸ். ஸோ ஆப்வியஸாக இட்ஸ் கிளியர் தட் ஒரு கேர்ளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது இந்த லாஜிக்கல் திங்கிங் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் பாய்ஸ்க்கு லேட்டாக நடக்கிறதுனால கேர்ள்ஸ் எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக பண்ணிடுறாங்க, பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்களே தவிர்த்து நோ, தெர் ஆர் ஸோ மெனி சில்ட்ரன். வீட்டில் சிப்ளிங்ஸ் இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை லேட்டாகவும் பேசியிருக்காங்க, ஆண் குழந்தை சீக்கிரமாகவும் பேசியிருக்காங்க. அது அவங்கவுங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அவங்கவுங்களுக்கு எப்படி நடக்குதோ அதை தான் நம்ம வச்சு டிஃபைன் பண்ண முடியும். பட் சயின்ஸ் படி பார்த்தா இந்த லாஜிக்கல் திங்கிங்கான பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு தான் சீக்கிரம் நடக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறதுனால என்ன மாதிரியான அஃபெக்ட்ஸ் இருக்குன்றதை சொன்னீங்க. இந்த ஸ்க்ரீன் டைம் தவிர வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுறதுனால குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது? நிறைய வந்து எக்ஸ்பென்சிவ் டாய்ஸஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப சவுண்டு வருது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது, அது மாதிரி போகவே கூடாது. சரி, முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் இது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன புக்ஸை பற்றி தெரியும் அப்படின்றது கிடையாது. இந்த டச் அண்ட் ஃபீல் புக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணணும். அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சொன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் நிறையா ஸ்டோரி புக்ஸ் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு வி நீட் டு டிசைட் எந்த மாதிரி புக்ஸோ. டாய்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு புக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சின்ன வயதுலேருந்தே அவங்களுக்கு அந்த புத்தகம் படிக்கிற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகிடும், விச் இஸ் மிஸ்ஸிங் இன் ஸோ மெனி சில்ட்ரன். எனக்கு கவுன்சிலிங்கில் யார் வந்தாலும் என்ன இஷ்யூக்கு வந்தாலும் நான் பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம் புக் ரீடிங். முதல்ல அது வீட்டில் பேரண்ட்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அது சைல்டு வந்து பண்ணுவாங்க. 2 பேரும் அப்பா இப்போ யாரோ ஒருத்தர் கூட ஒரு டிபேட்டில் பேசினாங்க, ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வரும்போது அப்பா ஒரு பக்கம் மொபைல் ஃபோன், அம்மா ஒரு பக்கம் மொபைல் ஃபோனில் உட்காந்துட்டு அந்த குழந்தையே வந்தோடனே மொபைல் ஃபோனை தான் எடுப்பாங்க. அதுக்கு பதிலாக 2 பேரும் ஒரு புக்ஸோடு உட்காரும் போது குழந்தை அதை பார்க்குறாங்களோ அதுலேருந்து தான் வந்துட்டு அவங்க அந்த புத்தகம் படிக்கிறத வருவாங்க. ஸோ ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புக்ஸ். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் நோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஏன்னா ஏபிசிடி படிச்சுட்டு அந்த குழந்தை அப்போ ஒன்றும் பெருசாக எதுவும் அவார்ட் வின்னிங் பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு அப்போ தேவை எல்லாமே கனெக்ட்.
பேரண்ட்ஸோட கனெக்ட்டு, அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கணும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறையா அந்த குழந்தைகிட்ட பேசணும். நம்ம ஒரு இந்த ஃபிங்கரில் மாட்டிக்கிட்டு பண்ணுற மாதிரியான டாய்ஸ் எல்லாம் இருக்கும். வேறு அது அழகாக வந்துட்டு எனக்கு கரெக்டாக அதுக்கு நேம் வரல. ஸோ அந்த டாய்ஸை வச்சு நம்மளா ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுறது. அந்த ஸ்டோரி டெவலப் பண்ணும்போது நம்ம ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணி, சவுண்டை க்ரியேட் பண்ணி நம்மளா ஒரு க்ரியேட்டிவாக அந்த குழந்தைங்கிட்ட பேசும்போது லெஃப்ட் பிரெயின், தட் இஸ் அந்த இது லாஜிக்கல் திங்கிங்க்கு, க்ரியேட்டிவ்க்கு எல்லாமே லெஃப்ட் பிரெயின் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம அந்த குழந்தைக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ஸ்டோரி மூலியமாக தான் பண்ண முடியும். இப்போ ஸ்டோரி மூலிமா எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ண முடியுன்றது தான் இந்த இடத்துல வந்துட்டு 0 to 3 இயர்ஸில் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் தாண்டி நியூட்ரிஷனும் ஸ்லீப்பும் ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? ஸ்லீப் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, அதனால தான் நிறைய தூங்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சைல்ட், பட் ஒரு ரொட்டீனை வந்து இந்த வயசுலேருந்தே க்ரியேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நைட்டு சீக்கிரமாக வந்துட்டு தூங்குறதும், பட் யூஸ்வலாக அந்த 1 இயர் வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. குழந்தைங்களோட தூக்கம்ன்றது அப்படி தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே ஆஃப்டர் 1 இயர் சீக்கிரமாக பெட்டுக்கு கூட்டு போய் தூங்க வைக்கிறதும், ஏர்லி வேக்கப் வந்துட்டு நம்ம அப்போலேருந்தே பழக்கப்படுத்தும் போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லா நடக்கும். அண்ட் நியூட்ரிஷன் அஃப்கோர்ஸ் கலர்ஃபுல்லாக அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே அவங்களாவே 6 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சில்ட்ரன். ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே அவங்களாவே ஒரு வெஜிடபிள் எடுத்து சாப்பிட்றது பண்ணுறது. அண்ட் அதை நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை பற்றி சொல்லிட்டு வைங்க அந்த குழந்தைகிட்ட. இந்த வெஜிடபிள் வைக்கிறேன், இது சாப்பிட்றதுனால உனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு தான் பண்ணணும். இஃப் யூஆர் புஷ்ஷிங் இட், எல்லாமே நம்ம வந்து குழந்தைங்கிட்ட ஒரு ப்ரெஷரைஸ்டாக கொண்டு போகும்போது தான் அது ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே அது ஒரு அவர்ஷனாக க்ரியேட் ஆகி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் தட்ஸ் ஓகே, வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட் அவங்களாவே அதை சாப்பிடணும், அவங்களாவே இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். நம்ம பேசுகிறதும் அவங்க காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து நான் பேசுகிறேன் எனக்கு காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசில் இதெல்லாமே மிஸ் பண்ணிடுறோம். சிட் வித் தெம், அம்மா கண்ணை பாரு, அம்மா என்ன பேசுகிறேன்னு பாரு, லிசன் டு மீ அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை கண்ணை பார்க்கும், என்ன பேசுகிறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணும். அந்த ஒரு ஹேபிட்டாகவே அப்படியே க்ரியேட் ஆகும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, இன்றைக்கு இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா நீங்கள் எதை மேம் சொல்லுங்கள்? ரொம்ப சீக்கிரமாக என் குழந்தை எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும். ஓகே, குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கும், 2 வயசுலேயே எனக்கு வந்து எல்லா ஆல்ஃபபெட்ஸும் சொல்லிடணும், எல்லா அனிமல்ஸும் ஐடென்டிஃபை பண்ணணும், எல்லா ஃப்ரூட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா நோ, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக அந்த அமெரிக்கன் பேஸ்ட், அந்த அமெரிக்காலலாம் ஸ்கூலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து, அவங்க முதல்ல வந்து ஒரு ஷர்ட் பட்டன் எப்படி போடுறது, ஷூ லேஸ் எப்படி பண்ணுறது, இது பண்ணணும், தன்னை எப்படி வந்து நீட்டாக வச்சுக்கணுன்றதில் ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் அவங்க படிப்புக்குள்ளே போவாங்க. ஏன்னா திஸ் இஸ் ஆல் மேண்டட்ரி. அதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. நம்ம அதெல்லாம் தான் கற்றுக் கொடுக்கணும். ஒரு கான்ஃபிடென்ட் சைல்டாக அப்பா அம்மாட்ட வந்து எதுவாக இருந்தாலும் பேசணும், நாங்கள் உனக்கு இருக்கும், இந்த ட்ரஸ்ட், இது எல்லாம் தான் சின்ன வயசுலேருந்து பில்ட் பண்ணணுமே தவிர்த்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க 3 வயசில் கொண்டு போய் விடும்போது ஸ்கூல்லையே ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாமே. ஸோ அது ஸ்கூலில் பார்த்துப்பாங்க, நடக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் இருக்கிறத வச்சு, ஒரு சப்பாத்தி செய்கிறீங்களா, அந்த சப்பாத்தி மாவு கொடுங்க குழந்தைகிட்ட, 1/2 hour அதில் விளாடுவாங்க. ஓகே, அண்ட் இந்த கொண்டக்கடலை இது மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் நீங்கள் செய்யும் போதெல்லாம், பட் மேக் ஷுவர் மேம் கொடுக்க சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டோம், அப்புறம் வாயில் போட்டுக்கிட்டாங்கன்றது இருக்கக்கூடாது. உட்காரணும், குழந்தைங்களோட சேஃபாக இருக்கணும், விளையாடணும். இது எல்லாமே மோட்டார் ஸ்கில் வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகிற விஷயமும் சரி. ஒரு சப்பாத்தி மாவை அவங்க போய் செய்யும் போதும், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ இந்த கேழ்வரகு இது மாதிரிலாம் அவங்க எடுத்து விளாடும் போது they can enjoy it. அது ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம மாற்றி கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்களும் உட்காந்துருப்பாங்க. பேரண்ட்ஸும் உட்காரும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்டும் வந்து ஜாஸ்தியாகும். ஸ்க்ரீன் டைமும் நம்ம கம்ப்ளீட்டாக 0 வச்சுருக்கலாம். ஸோ இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், எஸ்பெஷலி இந்த 0 to 3 இயர்ஸ்க்குள்ளே என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ்லாம் பார்க்கணும், அண்ட் பேரண்ட்ஸாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து அடுத்த மைல்ஸ்டோனில் என்னெல்லாம் பண்ணணுன்றதை நம்ம இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. தேங்க்யூ.